நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். பொது உடைமை போராளி, சாதி ஒழிப்பு போராளி, சமூக நீதி போராளி, கனிமவள காவலர், எளிமையாளர், நேர்மையாளர் என்று எத்தனை சொற்களை சொன்னாலும் பொருந்தக்கூடிய ஒருத்தர் ஐயா நல்லகண்ணு அவர்கள். இன்னைக்கு அவருடைய 100வது பிறந்தநாள். 100 ஆண்டுகள் நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தர் நேர்மையாக, எளிமையாக அரசியலில் பொது வாழ்க்கையில் இருந்திருக்காரு. அவருக்கு 100 வயசு ஆகுது. நாம் வாழ்கிற இந்த காலத்தில் வாழ்கிறாருங்கிறதே மிகப்பெரிய அதிசயம்தான். அரசியல் என்பது மக்களுக்காக உழைப்பது என்பதை தாண்டி பிழைப்பது என்று மாறி இருக்கிற இந்த சூழ்நிலையில் அரசியலை வைத்துக்கொண்டு ஏதாவது ஒரு கமிஷன், கான்ட்ராக்டு, கலெக்ஷன், ஏலம் எடுத்து அதன் மூலமாக வசதியாக வாழலாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு தலைமுறை உருவாயிருக்கிற இந்த காலத்தில் அரசியலை வைத்து தன்னுடைய 56வது தலைமுறைக்கு சொத்து சேர்த்த அரசியல்வாதிகள் இருக்கிற இந்த காலத்தில் தன்னுடைய 80வது பிறந்தநாளுக்கு கட்சி சார்பாக கொடுக்கப்பட்ட 1 கோடி ரூபாய் நிதியை அந்த கட்சிக்கே திருப்பி கொடுத்த ஒருத்தர் நம்ம கூட வாழ்கிறாரு அப்படின்னா நம்மளால் நம்ப முடியுதா? தகைசால் தமிழர் விருது கொடுத்து தமிழ்நாடு அரசு கொடுத்த 15 லட்சத்தை மீண்டும் அதில் 5000 ரூபாய் சேர்த்து வெள்ள நிவாரண நிதியாக தமிழ்நாடு அரசுக்கே திருப்பி கொடுத்தவர் ஐயா நல்லகண்ணு அப்படிங்கிறது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? தமிழர் பண்பாட்டு மையத்தின் சார்பாக அருணாச்சலம் என்பவர் கொடுத்த வாகனத்தை, மகிழுந்த காரை கட்சிக்கு ஒருத்தர் திருப்பி கொடுத்தாரு. அந்த அடுத்தவங்க கொடுத்த பரிசு பொருளாக இருந்தால் கூட அது நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி கட்சிக்கே ஒருத்தர் கொடுத்தாருங்கிறத நம்மளால் நம்ப முடியுதா? தமிழ்நாடு அரசு அம்பேத்கர் விருது கொடுத்த 1 லட்ச ரூபா பணத்தை விவசாயிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் பிரித்து கொடுத்தாரு அந்த 1 லட்சத்தை அப்படின்னா நம்ப முடியுதா? தன்னுடைய 90வது வயது வரைக்கும் 4000 ரூபாய் வீட்டு வாடகையில் சென்னையில் வசித்தார். பல்வேறு விமர்சனங்களுக்கு பிறகு தான் தமிழ்நாடு அரசு அவருக்கு ஒரு தொகுப்பு விட ஒதுக்கி இருக்கிறது. யாருக்கு? 85 ஆண்டுகள் பொது வாழ்க்கையில் இருந்த, 13 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பெரு அடையாளமாக மாறி இருக்கிற ஐயா நல்லகண்ணு அவர்களுக்கு இன்றைக்கு சென்னையில் ஒரு எளிமையான முறையில் அரசு கொடுத்திருக்கிற இலவச தொகுப்பு வீட்டில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் இந்த நூற்றாண்டினுடைய சிறந்த அரசியல்வாதி, சிறந்த பொது வாழ்க்கையில் இருந்த ஒரு மனிதர் அப்படின்னு நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். சாட்டை அலுவலகம் திறக்கும்போது சீமானவர்கள் திறந்து வைக்கணும்னு சொல்லி என்னுடைய ஆசை. சீமானவர்கள்ட்டு சொன்னேன், சரினாங்க. ஆனால் நம்ம அண்ணன் எப்போனாலும் நம்ம அழைச்சா வருவாங்க, அவர் நமக்கு உரிமை இருக்குது. ஆனால் அதை தாண்டி ஐயா நல்லகண்ணு அவர்களை எப்படியாவது சாட்டை அலுவலகத்தை திறக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்தது. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் திடீர்னு திட்டமிட்டு அவரை போய் சந்திக்கலான்னு போகும்போது அவர் வீட்டுக்கு நான், அண்ணன் தேவா அவர்கள், தம்பி நல்ல தம்பி 3 பேரும் போகிறோம். இரவு ஒரு 8:30 மணி இருக்கும். ஏன்னா அவருடைய உதவியாளருக்கு அழைச்சி பேசினேன். உதவியாளர் ஐயா வீட்டில் தான் இருக்காங்க, போங்கன்ட்டாங்க. போனால் வீடு தேடி போகிறோம். நல்லகண்ணு ஐயா வீடு எங்கே இருக்குது, நல்லகண்ணு ஐயா வீடுன்னு சொல்லி நிறைய பேர்ட்ட கேட்குறோம், யாருக்கும் தெரியல. அப்போது அந்த ஐயாவுடைய உதவியாளர் தோழர் ஒருத்தர் இருக்கார், அவருக்கே அழைச்சி பேசி எங்கன்னு கேட்கும்போது அவர் முகவரியை சொல்கிறார், லொக்கேஷனை அவர் அனுப்புகிறாரு. அப்புறம் அந்த இடத்துக்கு போயிட்டோம். போனால் வீட்டில் காலிங் பெல் இருக்குது, நாங்கள் அடிக்கலை. சரி ஐயா தூங்கிட்டு இருக்கலாம், ஒரு வேளை 8:30 மணி ஆகிடுச்சு, ஓய்வில் தூங்கிட்டு இருப்பார் வயதானவர் அப்படின்னு சொல்லி எல்லாம் அவங்க மகள் இருந்தால் கூட மகள்கிட்ட போய் கேட்டுட்டு, அம்மாட்ட போய் கேட்டுட்டு நம்ம அனுமதி வாங்கலாம், கூப்பிடுவோம். கண்டிப்பாக அவர் வரமாட்டார். மரியாதை நிமித்தமாக கூட்டம் மரியாதை இருக்கும், வரணுங்கிற ஒரு விருப்பம், அந்த விருப்பத்துக்கு மூலமாக நம்ம தெரிவிக்க போகலான்ட்டு போகலாம். போனால் கதவு வெளியே பூட்டி இருக்குது. வெளியே கதவு உள்ளே போனால் ஐயா உட்காந்துருக்கார். சரி 8:30 மணி, வயதானவர், ஏதாவது ஆசை போட்டுக்கிட்டு இருப்பார், கிட்டத்தட்ட 99 வயசு ஆயிடுச்சு இல்லையா அப்படின்னு நினச்சா ஒரு ஆவணம், அது புத்தகமாக ஆகலை, ஆனால் புத்தகமாக ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டாக்குமெண்ட்டு, ஒரு 200 பக்கம் கொண்ட ஒரு பெரிய A4 சீட்டில் டாக்குமெண்ட்டாக இருக்குது. அதை எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. எனக்கு உண்மையிலே ஒரு பெரிய வியப்பாக இருந்தது. 99 வயது, இரவு 8:30 மணிக்கு. 99 வயசில் நம்மளாம் இருப்போமான்னு தெரியல, பல பேர் இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மக்களுக்காக உழைத்து ஓடாய் தேய்ந்து போன ஒரு உருவம் 99 வயதில் அவர் உட்கார்ந்து படித்து கொண்டிருக்காரு.
எனக்கு உண்மையிலே ஒரு நொடி வந்து அவரை நினச்சி ஒரு பெரிய வியப்பும் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் வந்துச்சு. அப்புறம் நாங்கள் சொன்னோம், அவரே எந்திரிச்சு வந்தார். எனக்கு பெரிய அவர் நடமாடுவாரா அப்படிங்கிறது சந்தேகம் பண்ணிங்கன்னா 99 வயசு எந்திரிச்சு வந்தார். அவரே கதவை திறந்தார். யார் அப்படின்னு கேட்டார். அந்த மாதிரி அறிமுகப்படுத்தினோடனே இப்போ அந்த அழைப்பீதில் கொண்டு போயிருந்தோம். ஐயாவோட புகைப்படம் போட்டு அதை பார்த்துட்டு ரொம்ப நேரம் யோசிச்சே இருந்தார். ஒரு நிமிடம் யோசிச்சு அதை அந்த அட்டையவே பார்த்துட்டு இருந்தார். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன அறிமுகப்படுத்தினேன். ஐயா, நானும் ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் இந்த மாதிரி ஊர், அம்மா பிறந்த ஊர் அப்படின்னு சொன்னேன். எங்கள் ஊரில் தான் ஐயா நல்லகன் அவர்களுடைய மனைவி வந்து ஆசிரியராக பணி செஞ்சாங்க. அப்போ அம்மா வந்து எங்கள் ஊரில் ஆசிரியராக பணி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே சிரித்தார். என்கிட்டே சொல்கிறீங்களா அப்படின்னு சிரித்தார். நான் உடனே ஐயா இவங்களை தெரியுமான்னு சொல்லி எங்கள் தாத்தா பேரை சொல்லி கேட்டேன். தெரியுமாவா, எங்கள் அத்தான் தானே அப்படின்னாரு. உடனே எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. அது ரொம்ப ஒரு நெருங்கிய உறவினர். இது வரைக்கும் நானும் எங்கேயும் சொல்லிக்கிட்டது இல்லை, சொல்ல வேண்டிய தேவையும் ஏற்படலை. ஆனால் அவர்கிட்ட அதை சொன்ன உடனே தெரியுமாவா அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரித்தார். சிரித்த உடனே அதுக்கப்புறம் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துருங்க அப்படின்னு தலையாட்டினாங்க. அப்பவும் எனக்கு வந்து வருவாங்க அப்படிங்கிறலாம் சொல்லி வருவாங்க. சரி வரேன்னு சொல்கிறாங்க, நமக்காக சொல்கிறாங்க போல இருக்குது, முகத்துக்காக சொல்கிறாங்க போல இருக்குது அப்படின்ட்டு வந்தோம். போகும்போது அந்த தாமிரபரணி புகைப்படத்தை காட்டி 2013 அந்த தாமிரபரணி ஆற்றுக்காக ஐயா போராடின புகைப்படம் ஒன்று இருந்துச்சு. தாமிரபரணி ஆற்று கரையோரம் ஐயா அந்த தாமிரபரணி ஆற்றுடைய புகைப்படம் இருந்துச்சு, வெறுமனையாக ஆற்றினுடைய புகைப்படம் இருந்துச்சு. அப்போ வந்து அந்த புகைப்படத்தை காட்டி நான் கேட்டேன், ஐயா அது தாமிரபரணி ஆறு தானேங்க, இப்போ கிட்டத்தட்ட 70 விழுக்காடு ஆறு செத்து போச்சுன்னு சொல்லி ஆய்வு சொல்கிறாங்க, இப்போது தொடர்ச்சியாக ஆற்று மணல் கொள்ளைகள் நடந்துக்கிட்டு இருக்குது, நீங்கள் தடுத்து நிறுத்தின அந்த ஆற்று மணலை வந்து இப்போ திருப்பியும் அள்ளிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது திருட்டு பயலுக அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு வார்த்தை என்பது ஒரு பழுத்த மூத்த அரசியல்வாதி, நேர்மையினுடைய அடையாளமாக இருந்த ஐயா நல்லகன் அவர்கள் இந்த 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 அரசியலை பார்த்து எவ்வளோ தூரம் அவர் வெந்து கொண்டிருக்காரு, வெதும்பி கொண்டிருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை. அவர் யாருன்னெலாம் சொல்லலை, திருட்டு பயலுக அப்படின்னாரு. அது ரொம்ப சன்னமான குரலில் சொன்னார். சொல்லிட்டு வந்துட்டோம் நாங்கள். அப்புறம் திருப்பி ஒரு 4 நாளில் அலுவலக திறப்பு பரபரப்பாக போயிட்டு இருந்தது. அப்போ நான் வந்து இருந்தாலும் வந்து அவன் அம்மா கலைச்சி பேசி அவங்க வர்ற தயாராக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அழைக்கலாம், இன்றைக்கி வருவாங்களா அப்படிங்கிறத அழைக்கலாம்னு சொல்லி ஒரு 4 மணிக்கு அழைச்சோம். 5:30 மணிக்கு அலுவலக திறப்புன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருந்தோம். 4 மணிக்கு அழைச்சி 5:30 மணிக்கு ஐயாவை வந்து தயாராக இருக்க சொல்லுங்கள், நான் வாகனம் அனுப்பி விட்றேன்னு கேட்கறதுக்காக அழைச்சா அவர் 3:30 மணிலேயே தயாராகிட்டார். தயாராகி அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னாங்க. எனக்கு உண்மையிலே வியப்பாக இருந்தது. நம்ம சொன்ன சொல்லுக்காக நம்மளை யாருன்னு அதுக்கு முன்னாடி அவர் தெரியாது, அப்போ தான் நான் அறிமுகப்படுத்தி கொள்கிறேன் இந்த மாதிரின்னு சொல்லி. ஆனால் அதுக்காக அவர் 3:30 மணிக்கே தயாராகி வீட்டில் உட்காந்துருந்தார். அதுக்கப்புறம் 4:30 மணிக்கு வண்டி அனுப்பிச்சி விட்டு சரியாக 5 மணி 5:30 மணிக்கெலாம் அலுவலகத்துக்கு வந்துட்டார். அந்தளவுக்கு வந்து ஒரு 99 வயது 100 வயதில் விட சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒருத்தர் ஐயா நல்லகன் அவர்கள். அவர் வந்து ஏன் அவர் இவ்வளவு கொண்டாடப்படுறாரு அப்படின்னா, அவருடைய செயல்களுக்கு அவர் உண்மையிலேயே கொண்டாடப்படவில்லை, அவர் செஞ்ச செயல்களுக்கு ஏற்றவாறு இந்த சமூகம் அவரை அங்கீகரிக்கவில்லை என்பதுதான் மிகப்பெரிய குற்றச்சாட்டு. எப்பொழுதுமே உயிரோடு இருக்கிற பொழுது ஒருத்தரை மதிக்க மாட்டாங்க, அவர் போன பிறகு தான் அவர் அப்படிப்பட்டவரா இப்படிப்பட்டவரா அப்படின்னு பேசுவாங்க. ஐயா நல்லகன் அவர்கள் கோவையில் 1999ஆம் ஆண்டு தேர்தலில் போட்டி போடும்போது அவரை இந்த மக்கள் வெல்ல வைக்கலை. ஆனால் அவர் தோற்று போன பிறகு நல்லகண்ணு கோயம்புத்தூரில் போட்டி போட்டாரா அப்படின்னு கேட்குற நிலைமையில் பல பேர் இருந்திருக்காங்க. அந்த நல்லகண்ணு அவர்களை அன்னைக்கு சிபி ராதாகிருஷ்ணனை நிறுத்தி நல்லகண்ணவை தோற்கடித்த கட்சி இன்னைக்கு நல்லகண்ணுவுக்கு வாழ்த்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறது. 1924 ஸ்ரீவைகுண்டம், 1925 ஸ்ரீவைகுண்டத்தில் ஐயா நல்லகண்ணு பிறக்காரு. அதே காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டில் ஒரு தலைவரும் திருக்கோயிலில் பிறந்திருக்கார். 1925 பிறந்த நல்லகண்ணு அவர்கள் 1943 காலகட்டத்தில் வெள்ளைக்காரர்களை எதிர்த்து கிளர்ச்சி செய்தார் என்று நெல்லை சதி அதில் ஈடுபட்டார் என்பதற்காக கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் மதுரை சிறையில் கொடும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. கைது பண்ணி கொண்டு போயிடுறாங்க. கைது பண்ணி கொண்டு போகும்போது உன்னுடைய நண்பர்களை மட்டும் நீ காட்டி கொடு, உன் கூட்டாளியை மட்டும் நீ காட்டி கொடு, உன்னையை விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லி நல்லகண்ட சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் வந்து வைராக்கியத்தோடு இருக்காரு, நீங்கள் உயிரே போனாலும் சரி என்னுடைய கூட்டாளிகளை நான் காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே வெள்ளைக்காரன் தான் வச்சு இந்த சுருட்டை வச்சு அவருடைய மீசையை பூரா அரும்பு மீசையை 24 வயசு அரும்பு மீசையை பொசிக்கிருக்கான், முகத்தில் நெருப்பு வச்சு சுட்டுருக்கிறான். அதுக்கு பிறகு அவர் இன்னைக்கு வரைக்கும் மீசையே வைக்கல. நாங்கள் வெள்ளைக்காரனை ஆண்டு கொண்டிருந்த இந்தியாவில் ஜெயிலுக்கு போனோம், சுதந்திரம் அடைஞ்சு தான் வெளியே வந்தோம்னு சொல்லி ஐயா நல்லகண்ணு தன்னுடைய வரலாறை வந்து சொல்கிறாரு.
அதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, அன்னைக்கு 20 வயசு 24 வயசுலேருந்து ஐயா நல்லகண்ணு வெள்ளைக்காரனை எதிர்த்து கிளை செய்தார். அவர் மீது கொலைப்பழி சுமத்தப்படுகிறது. வெள்ளைக்காரனை எதிர்த்து மக்களை திரட்டியதாக பழி சுமத்தப்படுகிறது. அவர் நெல்லை சதியில் ஈடுபட்டாருன்னு சொல்லி அவரை தூக்கி உள்ளே போடுறாங்க. அதே காலகட்டத்தில் இவரை விட ஒரு வயசு மூத்தவர், முத்தமிழறிஞர், நடமாடிய ஆணவை, வாழும் வள்ளுவர் என்றெல்லாம் போற்றப்பட்ட கலைஞர் கருணாநிதி, இவட ஒரு வயசு மூத்தவர். அந்த காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், நல்லகண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறது தான் தமிழ் சமூகம், தமிழ் இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம். இவர் வேலைக்காரி வான்கோழின்னு சொல்லி இரவு நேர கதைகளை எழுதி கொண்டிருந்தார் கருணாநிதி. அதே நேரத்தில் வெள்ளைக்காரனை எடுத்து போராடி கொண்டிருந்தார் நல்லகண்ணு. இரவு நேர கதைகளை எழுதி கொண்டிருந்த கலைஞர் கருணாநிதி தமிழ்நாட்டில் 5 முறை முதலமைச்சர் ஆனார். மெரினா பீச்சில் அவருக்கு சமாதி. எங்கே பார்த்தாலும் கலைஞர் பேரில் கலைஞர் அறிவாலயம், கலைஞர் கட்டடம், கலைஞர் பேருந்து நிலையம், கலைஞர் ஜல்லிக்கட்டு மைதானம், கலைஞர் நூலகம், கலைஞர் மருத்துவமனை என்று எங்கு திரும்பினாலும் கலைஞர் கலைஞர் கலைஞர். ஆனால் ஐயா நல்லகண்ணுக்கு இப்போ தான் 100வது பிறந்தநாளில் சிறுவைகுண்ட மருத்துவமனைக்கு நல்லகண்ணு பேர் வைக்கிறாங்களாம். எப்படி? ஒரு முறை சிறைக்கு போனாலே அதற்கு பிறகு அந்த அரசை எதிர்த்து, அதிகார வர்க்கத்தை எதிர்த்து பேச பயப்படுகிற அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் வெள்ளைக்காரன் சிறையில் போடுறான். சிறையிலேருந்து வெளியே வராரு. வெளியே வந்த பிறகு தன்னுடைய அவருடைய உறவினர் தான் அன்றைக்கி மிகப்பெரிய பஞ்சம். அந்த பஞ்ச காலகட்டத்தில் 1000 மூட்டைகள் நெல்லை தன்னுடைய வீட்டில் பதுக்கி வச்சிருந்தார் என்கிற அந்த தகவலை அறிந்து கொண்டு ஜனசக்தியில் அதை ஐயா நல்லகண்ணு எழுதுகிறாரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் கொடுக்குறாரு. அந்த அடிப்படையில் அது கைப்பற்றப்படுகிறது. தன்னுடைய உறவினர் என்று தெரிந்தும் கூட அவர் அன்னைக்கு எளிய மக்களுக்காக, உழைக்கிற மக்களுக்காக, பாட்டாளி மக்கள் வர்க்கத்துக்காக நின்றார். திருநெல்வேலி பகுதியில், குறிப்பாக திருநெல்வேலி, நாங்குநேரி, திருக்கணங்குடி இந்த பகுதிகளில் ஆதீனத்துடைய மடங்கள் நிறைய இருக்கும். இந்த மடங்களுடைய சம்பந்தப்பட்ட இடங்களில் ஓடும் குடிகள் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை, பட்டியல் சமூக மக்கள் ஓடும் குடிகள் அப்படின்னு ஒரு கூட்டம் இருந்திருக்கு. என்னென்னா இந்த திருக்கணங்குடி ஆதீனம், திருக்கணங்குடி ஜீயரு, நாங்குநேரி ஜீயரு, திருவாடுதுறை ஆதீனம் சம்பந்தப்பட்ட நிலங்களில் மக்கள் இருந்துக்கலாம். அவங்க அந்த நிலத்தில் வேலை செய்வாங்க. வேலை செய்யக்கூடியவங்க அவங்களுடைய இடங்களில் குடியிருப்பு வச்சுக்கலாம். ஆனால் அவங்க நிலத்தில் அம்மிக்கல் புதைக்கக்கூடாது, ஆட்டுக்கல் வைக்கக்கூடாது. அவங்க நிலத்தை எதுவும் குடிசை மட்டும் போட்டு உட்காந்து வாழலாம் ஒழிய, ஏன்னா அம்மிக்கல் போடக்கூடாது, ஏன் ஆட்டுக்கல் போடக்கூடாதுன்னா திடீர்னு அவங்களை காலி பண்ண சொல்லுவாங்க. ஒரு கூலி உயிர் கேட்டாலோ இல்லை ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அந்த நிலத்திலேருந்து வேலை பார்க்குற மக்களை அடித்து விரட்டுவாங்க. அப்படிப்பட்ட நிலம் இருக்கும்போது அந்த நிலம் உழுதவனுக்கு நிலம் சொந்தம் அடிப்படையில் அந்த மக்கள், உழைக்கிற மக்கள், அவனுக்கான நிலம் கொடுக்கப்படணும் என்று அந்த மக்களுக்காக போராடி நாங்குநேரி, சிறுவைகுண்டம், இந்த திருக்கணங்குடி இந்த பகுதியில் ஓடும் குடிகள் என்கிற அந்த முறையவே ஒழித்தவர் ஐயா நல்லகண்ணு. இதுவரைக்கும் எங்கேயும் அவர் பெருமையோடு மார்த்தட்டி கொண்டது கிடையாது. நான் சாதி ஒழிப்பு போராளி என்றோ, நான் சமூக நீதி போராளி என்றோ, நான் கனிமவள காவலர் என்றோ, நான் பொது உடைமை போராளி என்றோ, நான் இப்படி ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக என் வாழ்க்கையவே அர்ப்பணிச்சேன்னு இதுவரைக்கும் எங்கேயுமே அவர் சொன்னதில்லை. ஏன் சொன்னதில்லைன்னா, உண்மையான கம்யூனிஸ்ட் யாரும் மக்களுக்காக செஞ்சதை, மக்களுக்காக அர்ப்பணித்து நின்றது சொல்ல மாட்டான். இன்றைக்கி இருக்க கம்யூனிஸ்டுகள் கார்பரேட்டிஸ்டாக மாறிட்டாங்க. கடைசியாக ஒரு கம்யூனிஸ்ட் தமிழ்நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காரு, உண்மையான கம்யூனிஸ்ட் வாழ்ந்து கொண்டிருக்காரு. கம்யூனிசம் பேசுவது எளிது, ஆனால் கம்யூனிஸ்டாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி கம்யூனிஸ்டாக ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காரு, கம்யூன் வாழ்க்கை வாழ்கிறார் அப்படின்னா அது ஐயா நல்லகண்ணு தான். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இவருடைய முன்னத்தியராக ஒருத்தர் இருந்தார், ஜீவானந்தம். கட்சி கட்சி கூட்டத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு. அப்போது ஒரு தொடர்வண்டி நிலையம், அந்த தொடர்வண்டி நிலையத்தில் பசியோடு வந்திருக்காரு. அப்போது பக்கத்தில் இருக்க ஒருத்தட்ட தோழர் ஒரு டீ வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அவர் உங்களோட காசு உண்மையிலே இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை தோழர் அப்படின்னு அவர் டீ வாங்கி கொடுத்துருக்காரு. அப்போ என்ன இவ்வளோ பெரிய மூட்டை வச்சுருக்கீங்களா, அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. அது கட்சியோட பணம் தோழர் அப்படின்றாரு. கட்சியோட பணம் கிட்டத்தட்ட 20,000 30,000 ரூபாய்க்கு மேலே இருந்திருக்கிறது. இன்றைக்கி உண்டியல் குலுக்கி சேகரித்த பணம், அது கட்சி பணம், ஏன் பணம் கிடையாது. கட்சி பணத்தில் டீ கூட வாங்கி குடிக்கக்கூடாது, கட்சி பணத்தில் டீ கூட வாங்கி குடிக்கக்கூடாதுன்னு நினச்ச தோழர் ஜீவானந்தம் இருந்ததும் கம்யூனிஸ்ட் தான், தீவானந்தம் இருந்ததும் தமிழ்நாட்டு அரசியல் தான். அதே கட்சி பணம் மூட்டையாக தமிழ்நாட்டை ஆண்ட அந்த தலைவர்கள்ட்ட இருந்துக்கும்னா டீ குடிக்கிற காசை மட்டும் வச்சுட்டு மற்ற காசை ஆட்டை போட்டு போயிருப்பாங்க. அப்படிப்பட்ட தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாங்க. அப்போ அந்த ஜீவானந்தம் வழியாக, சிங்காரவேலர் வழியில் வந்ததுனால ஐயா நல்லகண்ணு அவர்கள் ரொம்ப எளிமையான வாழ்க்கை. இது எல்லாத்தையும் தாண்டி திருநெல்வேலியில் இன்றைக்கி தாமிரபரணி ஆறு ஓரளவுக்கு 30 விழுக்காடு உயிரோடு இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த 30 விழுக்காடு உயிரோடு இருப்பதுக்கான ஒரே ஒரு காரணம் ஐயா நல்லகண்ணு தான். அவர் தான்
வழக்கு போட்டார். வழக்கு போட்டு அந்த ஆற்று மணல் கொள்ளையை தடுத்தார். அவர் போட்ட அந்த வழக்கு அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் பல ஆறுகள் கொஞ்சம் கொஞ்சம் காப்பாற்றப்பட்டிருக்கு. இன்றைக்கி தாமிரபரணி அப்படிங்கிற ஒரு ஆற்றுல ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் அந்த பக்கம் புளியங்குளத்தில் கருங்குளத்தில் செய்தியநல்லூரில் மக்கள் குளிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஐயா நல்லகண்ணு. இது அந்த பயன்படுத்துகிற மக்களுக்கும் விவசாயிகளுக்கு கூட தெரியாது. ஏன்னா அவர் விளம்பரப்படுத்துறதில்லை. இங்கே 2 ரூபா கொடுத்துட்டு 2000 ரூபாய்க்கு விளம்பரப்படுத்தக்கூடிய தலைவர்கள் மத்தியில் எதையுமே விளம்பரப்படுத்துறது கிடையாது. அவருடைய பிறந்தநாளுக்கு சோரொட்டி இருக்காது. அவருடைய பிறந்தநாளுக்கு ஜூனியர் விடலில் 32 பக்கத்துக்கு விளம்பரம் இருக்காது. எதுவும் இருக்காது. அதனால் அவர் செஞ்சது எதுவுமே வெளியே தெரியலை. எந்த அளவுக்கு ஒருத்தர் அந்த பொது உடைமை சித்தாந்தத்தில், சாதி ஒழிப்பு சித்தாந்தத்தில், சாதி ஒழிப்பில் 100 விழுக்காடு சரியாக இருந்திருந்தா 1995 திருநெல்வேலியில் மிகப்பெரிய சாதிய கலவரம், கொடியங்குளம் கலவரம். அந்த கலவரத்தில் 2 சமூகம் மோதிக்கொள்ளுது. இதில் என்ன பெரிய கொடுமைன்னா, அந்த கலவரத்தில் இவருடைய மாமா வெட்டி கொலை செய்யப்படுறாரு. மாமா எந்த தரப்பில் நிற்கிறாரு? மாமா வெட்டி கொலை செய்யப்பட்ட பிறகு மாமாவுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக நிதி ஒதுக்கப்படுகிறது. அந்த நிதி எடுத்து பட்டியல் சமூக மக்களுக்காக கொடுத்தவர். மாமனார் பலியாயிருக்கிற களத்தில் அவர் பட்டியல் சமூகத்தை ஆதரவார். பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்த, மறவர் சமூகத்தை சார்ந்த நல்லகண்ணு. அவர் எந்த இடத்தையும் அவர் சொன்னது கிடையாது. அது சொல்ல வேண்டிய தேவையும் கிடையாது. அவர் அந்த சமூகத்துக்கு ஆதரவாக நிற்கலை. தன் மாமனார் வெட்டி கொலை செய்யப்பட்டாலும் பரவாயில்லை என்று அவர் எதிர்த்தரப்பில் நின்று அந்த பட்டியல் சமூக மக்களுக்கு ஆதரவாக நின்றார். அதனால தான் நல்லகண்ணு இன்றைக்கு வரைக்கும் எல்லாராலும் கொண்டாடப்படுறாரு. 5 வருஷம் 10 வருஷம் அரசியல், அதுவும் திராவிட அரசியலில் இந்த அதிகாரத்துக்கு வந்த அரசியல் கட்சியில் இருக்கவங்க எப்படி இருக்கான்னு நம்ம பார்க்க முடியும். சாதாரணமாக எக்ஸல் சூப்பரை வந்தவன் ஃபார்ச்சுனர் காரில் போகிறான், ஹம்மர் காரில் போகிறான், 3 வீடு 4 வீடு வச்சுருக்கிறான், நல்லா கஞ்சி போட்டு கட்டின கதை சட்டை, பக்கத்தில் போனால் மூஞ்சை கிழிச்சு விட்ரும் அந்தளவுக்கு சட்டையை போட்டுக்கிட்டு சென்னையில் ஒரு வீடு, மதுரையில் ஒரு வீடு, திருநெல்வேலியில் ஒரு வீடு, தென்காசியில் ஒரு வீடு, தூத்துக்குடியில் ஒரு வீடு, சென்னையில் ஒரு எல்லாரும் 2 வீடு 4 வீடு, பிள்ளைங்களை பாட்டில் படிக்க வைக்கிறது, தோட்டம் அப்படின்னு நிறைய நகை வாங்கணும், நிறைய பணம் சேர்க்கணும், நிறைய நிலம் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் நிறைய படித்து அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும், ஏதாவது ஒரு வாழ்நாளில் உருப்படியாக அந்த மக்களுக்காக உதவிட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் ஐயா நல்லகண்ணு. எனக்கு என்னன்னா, அம்பேத்கர் விருது கொடுத்தாங்க. அந்த விருதை வாங்கிக்கிட்டு 1 லட்ச ரூபா பணத்தை திருப்பி கொடுத்துட்டாரு. கட்சி பிரட்டி கொடுக்குது, கட்சியாக சேர்ந்து நிதி போட்டு 1 கோடி கொடுக்குது. அந்த 1 கோடிக்கு கட்சி கொடுக்குறாரு. அநியாயத்துக்கு நல்லவனா வாழணுமா? இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமா? தகைசால் தமிழர் விருது கொடுக்குறாங்க, 15 லட்சத்து 5000 ரூபா போட்டு தமிழ்நாடு அரசுக்கே திருப்பி கொடுக்குறாரு. எதுக்கு இப்படி செய்கிறாரு அவர்? ஏன்னா அதுக்கு தேவையில்லை. அப்படி தேவை ரொம்ப ரொம்ப குறைவு. அவர் பார்க்குறாரு, நம்முடைய உணவுங்கிறது ரொம்ப குறைவான உணவு தான். மகள் படித்த மருத்துவராக இருக்காங்க. அவங்களுடைய படிப்புக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு வேலை கிடச்சிருக்கு. எந்த இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணலை, யாரோடைய சிபாரிசும் இல்லை, எந்த ஆதரவையும் எப்பொழுதுமே அவர் செஞ்சு கொள்ளலை. இதே கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருக்கக்கூடியவங்க இன்றைக்கி எவ்வளோ வசதியாக வாழ்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் உண்மையான கம்யூனிஸ்டாக நம்ம கண்ணு முன்னாடி கம்யூனிசம்னா என்ன, பொது உடைமைனா என்ன, பொது வாழ்க்கையில் இருக்கவங்க எப்படி இருக்கணும் என்பதற்கு சாலச்சிறந்த எடுத்துக்காட்டாக வாழக்கூடியவர். அதனால தான் அவரை வாழும் கக்கனாக, வாழும் காமராஜராக, வாழும் நேர்மையாளராக, வாழும் எளியவராக எல்லாரும் அடையாளப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறார், எங்களை போன்ற இளைஞர்கள் உங்களை பார்த்து கற்றுக்கொள்ளணும்னு. யார் இவர்? இளைஞரா? இவர் பார்த்து நல்லகண்ணு ஐயா இருந்து இவர் கற்றுக்கணுமா? நல்லகண்ணு ஐயாவுடைய வாழ்க்கையில் 0.0001 விழுக்காடு கூட ஸ்டாலினால் வாழ முடியாது. நல்லகண்ணு மலை, ஸ்டாலின் மடு கூட கிடையாது, அதுக்கும் கீழேன்னு சொல்லலாம். அவருடைய வாழ்க்கை என்ன, உங்களுடைய வாழ்க்கை என்ன, அவருடைய அர்ப்பணிப்பு என்ன, உங்களுடைய அர்ப்பணிப்பு என்ன, அவருடைய தியாகம் என்ன, உங்களுடைய தியாகம் என்ன. அவர் ஆத்துமல்ல கொள்ளையடிப்பதற்காக தடுக்க போராடினவர். நீங்கள் ஆத்துமல்ல அள்ளி விற்கிறவங்க. அவர் சாதி ஒழிப்பு களத்தில் நிற்கக்கூடியவர். நீங்கள் சாதி கட்சிகளுக்கு கூட்டணி வச்சு சீட்டு கொடுக்குற கூட்டம். நீங்கள் அவருடைய பிறந்தநாளில் போய் இவர் நின்று வாழ்த்துவது ஐயா நல்லகண்ணு ஐயாவுக்கு அது இழுக்கு தான். அவர் ஆனால் அது என்னென்னா அதை வெளிக்காட்டிக்கலை. அவருக்கு தெரியும் இந்த 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 திராவிட மாடல் ஆட்சி என்னென்னு தெரியும், இது எப்படி மக்களை வதைக்கிறதுன்னு தெரியும், இது ஒரு பாசிச ஆட்சின்னு அவருக்கு தெரியும், எல்லா கொடுமைகளுக்கும் தெரியும். ஆனால் அவரை எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டார், அதை வெளிக்காட்டிக்க மாட்டார். கடந்து போவோம், நம்மளால் அந்த கூட்டணிக்கோ இது பிரச்சனை வந்துடக்கூடாது. அவருக்கு அதெல்லாம் எல்லாமே தெரியும். அவர் அதை வெளிக்காட்ட முடியாத அந்த ஒரு வார்த்தை, திருட்டு பயலுக அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை, சத்திய வார்த்தை, தமிழ் மீது சத்தியமாக அவர் சொன்ன வார்த்தை,
ஆத்துமல்ல கொள்ளையடிக்கிற அத்தனை பேரும் திருட்டு பயலுங்க அப்படின்னு ஒரு மனதுக்குள்ளே எவ்வளவு வேதனை இருந்திருக்கும், எவ்வளோ வலி இருந்திருக்கும். வலியோடு தான் அவர் இருக்கார் இன்னமும். இன்றைக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமை செய்கிற செய்தியை அவர் படிப்பார். திருநெல்வேலி நீதிமன்றத்தில் ஒருத்தர் வெட்டி கொலை செய்யப்படுறத அவர் படிப்பார். மருத்துவமனையில் போய் ஒருத்தர் கத்தியால் குத்தப்படுறதை மருத்துவர் குத்தப்படுறத அவர் படிப்பார். பள்ளிக்கூடத்தில் போய் ஒரு ஆசிரியர் கொலை செய்யப்படுறத அவர் படிப்பார். படிச்சுட்டு வேதனைப்படுவார். இதுக்காகவா நாமெல்லாம் உழைச்சோம், இதுக்காகவா நாங்கள் ரத்தம் சிந்தினோம், இதுக்காகவா நாங்கள் சிறைப்பட்டோம், இதுக்காகவா எத்தனையோ தோழர்கள் வெஞ்சிரையில் மாண்டு மடிஞ்சாங்க. சுதந்திர போராட்டத்தில் எத்தனையோ கம்யூனிஸ்டுகள் எத்தனையோ இறந்துருக்காங்க, குண்டடிப்பட்டு சொல்லணும்னா துயருக்கு ஆட்பட்டு இறங்கிற. இதுக்காக நாங்கள்லாம் உழைச்சோங்கிறது அவருக்கு நிச்சயமாக நினைப்பார். அவர் நாம் வாழ்ந்த காலத்தில் வாழக்கூடிய ஒரு நேர்மையாளர் அப்படிங்கிறதான் நாம் எடுத்துக்கொள்கிற செய்தி. அவரை போன்று அரசியலில் தூய்மையானவர்கள் வருகிற பொழுது தான் இந்த அரசியல் கொஞ்சமாவது மாறும். தமிழ் இனத்தில் இனி இப்படி ஒருவர் பிறக்க முடியுமா என்ற அளவுக்கு தன்னுடைய பொது வாழ்க்கையில் தூய்மையாக, நேர்மையாக, எளிமையாக, தன்னுடைய எடுத்துக்கொண்ட சித்தாந்தத்தில், கோட்பாட்டில், தத்துவத்தில் எந்த பிசகளும் இல்லாமல் உறுதியாக 85 ஆண்டுகள் ஒரே கோட்பாட்டை ஏற்று பயணிக்கிற ஐயா நல்லகண்ணு வாழ்கிற காலத்தில் நாமும் வாழ்கிறோம் என்பது மட்டுமே நமக்கான பெருமை. அவருக்கு வாழ்த்து சொல்கிற அளவுக்கான தகுதியோ திறமையோ எதுவும் நமக்கு கிடையாது. அவர் வாழும்போது நாம் வாழ்கிறோம். அவர் இன்னும் பல ஆண்டுகள் வாழ வேண்டும். அவருடைய வரலாறுகளும் அவருடைய கதைகளும் அவருடைய செயல்பாடுகளும் ஒட்டுமொத்தமான இளைய தலைமுறைக்கும் போய் சேர வேண்டும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ